ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் வளகாப்பு முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு, நான் இன்னும் வீடியோஸே எதுவுமே போடல. சோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வளகாப்புக்கு முந்தின நாள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறீங்க. இது 5வது மாசம் வளகாப்பு அப்படிங்கறங்காட்டி எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இடத்த தான் நாங்க சுத்தம் பண்ணோம். எனக்கு எந்த வேலையுமே இல்ல, எல்லாமே வீட்டுல இருக்கவங்களே பாத்துக்கிட்டாங்க. வீட்டுல நானே, என் பாட்டி, அப்புறம் அத்தை பசங்க இவங்க தான் இருந்தோம். மித்தவங்க எல்லாருமே ஒரு வேலையா வெளியே போயிட்டாங்க. நானும் போர் அடிக்கிட்டு ரொம்ப நேரமா வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தவங்களா வந்து இறங்குனாங்க. அப்பா, அம்மா, மாமா, தங்கச்சி எல்லாருமே கொஞ்சம் வெளியே பர்ச்சேசிங்காக போயிருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்துட்டாங்க. அவங்க வந்ததுமே நாளைக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு பார்சல் ஒன்னு அனுப்பிச்சிருந்தாங்க. அதுவும் வாங்கி வச்சுட்டோம். எங்க சின்ன மாமாவும் அத்தையும் வெளியே பூ வாங்க அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. அதே மாதிரி எங்க பெரிய மாமாவும் அத்தையும் வெளியே ஃப்ரூட்ஸ் வாங்குறோம்னு சொல்லி போயிருந்தாங்க. நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சி கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்களும் வெளியெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல பந்தல் சாமியானெல்லாம் போட்டாங்க. அப்புறம் அஸ்வினை மார்னிங்ல இருந்தே பாக்கல, இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மார்னிங்ல இருந்தே அவங்களுக்கு வேலை அதிகம். அப்புறம் லைனா ஒருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. வீடே அப்படியே கலகலன்னு ஆயிருச்சு. ஊர்ல இருந்து மாமாலாம் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல தான் எல்லாரையும் மீட் பண்ண முடியும். பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்களும் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே உட்காந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு எல்லாமே நாங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த 5 வகை சாப்பாடு மட்டும் வீட்டுல செய்யற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க. எல்லாருமே நைட்ல இருந்தே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளாளுக்கு சாணி முழுகிறது, கோலம் போறதுன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சொல்ல போனா யாருமே தூங்கவே இல்ல. என்னைய மட்டும் கத்திட்டே இருந்தாங்க தூங்கு தூங்குன்ட்டு. ஆனா எனக்கு தூக்கமே வரல இவங்க எல்லாம் வேலை செய்யறத பார்த்து. அப்புறம் நெயில் பாலிஷ் என் தங்கச்சி ரிமூவ் பண்ணிட்டு இருந்தா. அப்படி இப்படின்னு டைம் போயிருச்சு. நான் ஒரு 1 hour தான் தூங்குனேன். வெளியே ரெஸ்ட் ரூம் போக எந்திச்சு வந்து பார்த்தா ஆளாளுக்கு ஒரு பக்கம் கண்ணை மூடி படுத்திருந்தாங்க. எனக்கே பார்த்து ரொம்ப பாவமா போச்சு. இந்த வீடியோல என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டா போட்டிருக்கேன். அஸ்வின் சாரு சேனல்ல ஃபுல் vlog போட்டிருக்கோம். ஃப்ரீயா இருந்தா பாருங்க. இந்த மினி vlogல என்னால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். இந்த மினி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சாருஸ் லைஃப் ஸ்டைலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.